திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு இந்த நாட்டில் வெறும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட இல்லாதவர் நேரடியாக பிரதமராக வந்த நாடு சிதம்பரம், இவர் சந்திரசேகர். அதனால நீங்க இப்படித்தான் வரணும்னு ரூட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லல. இது சந்திரசேகரே சொல்லியிருக்கிறார். நான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட இல்லை, ஆனா பிரைம் மினிஸ்டர் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் வந்தார். செயல்படலன்னு சொல்ல முடியாது. அதுதாங்க நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அரசாங்கத்தினுடைய பதவிகளை பத்தி பேசுறேன். எம்பிக்கு வேற, இது வேற. அமைச்சர் பிஜேபியில கூட முதல் முறை ஆட்சியில் வரும்பொழுது எத்தனையோ தலைவர்கள் முதல் முறை கேபினெட்ல வந்தாங்க. அதனால இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. பிரதம மந்திரிக்கு அந்த அமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கிறது. 37 வயசு இளைஞர் இந்த பாரதிய ஜனதா கட்சியில கொடுக்கப்பட்ட அத்தனை பொறுப்பிலுமே மிழ்ந்திருக்கிறார், சாதித்திருக்கிறார். அமைச்சரவையில நல்லா செய்வார்கள் நம்பிக்கை இருக்கிறது பிரதமருக்கு. அது ஒண்ணு. இன்னும் 2 நாள் தான் ஆகுது. இன்னொன்னு, பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மந்திரி ஆகிறதுக்கும் இதுதான் குவாலிபிகேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஆசிரியர் வேலையை பண்ண போறது இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பண்ண போறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் தான் சொல்லுவேன். ஒரு மகளிர் இந்த அளவுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை, அதுவும் மகளிரே சேர்ந்து இதை குறை சொல்லுவது வேடிக்கையாக. நீங்க தான் தகுதியை குறைச்சு பேசுறது. நீங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க, அவங்க எழுதுவாங்க, அவங்க தகுதியை குறைச்சவங்க குறைச்சு பேசவே இல்லை சார். நீங்க அதை பாராட்டணும், அதை பாராட்டணும், பாராட்டுங்க. வேறு துறைகள் கொடுத்து இதுல வந்து அந்த 37 வயசு அந்த மகளிர் அந்த பெண்ணுக்கு இந்த அளவுக்கு இந்த கனமான துறையை நிர்வகிக்கிற திறமை இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் நம்பி இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? இது ஒரு விஷயத்தை திறமை பத்தி உங்களுக்கு தெரியாது, பிஜேபிக்கு தெரியும் இல்ல. என் கட்சியினுடைய துணைத் தலைவர் அகில நாங்க கட்சிக்குள்ள அவங்க திறமையை பாக்குறோம் இல்ல, அதனால கொடுத்த நீங்க ஸ்மிருதி பத்தியே தெரியாது. இன்னைக்கு பேப்பர்ல பாத்துட்டு பேசுறீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பத்தி விமர்சிக்கிறது விமர்சனம் வேற. தலைவராக இருக்கிற எங்களுடைய தலைவர் ராஜ்நாத் சிங்கோ நரேந்திர மோடிக்கோ அருகில் இருந்து அவங்களுடைய திறமைகளை பார்த்திருக்கிறார்கள், மிளந்திருக்கிறார்கள். அதனால பயன்படுத்தணும் சொல்றது என்ன தவறு இருக்க முடியும்? நீங்க க்ளோஸா பாத்துக்கிறீங்களா? அவங்க திறமைகள் உங்களுக்கு தெரியுமா? ஒருவரோடு பழகி பார்த்து அந்த அனுபவம் நேரடி அனுபவம் இல்லைன்னா அவங்கள பத்தி கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனா நாங்கள் செய்து ஏன் குறை சொல்றீங்க? வெயிட் பண்ணி பாருங்க. மெம்பர்ஸ் எல்லாம் கத்துக்க முடியுமா? அப்படி இல்லையா? விமர்சனங்கள் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது வருகின்ற விமர்சனங்களுக்கு தயவு செய்து இந்த விவாதம் வந்து ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா நடக்கணும்னா மத்த எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கல்வித்துறை தான் நமக்கு முக்கியம். இப்ப மத்த எதை பத்தி யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. கல்வித்துறை என்பது இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய கல்வித்துறை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வரலாற்று ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய எதிர்பார்ப்பு பிஜேபி இருந்தது. நான் இவர் சார் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன். 2 நாள் தான் ஆயிருக்கு. அவங்களுக்கு திறமை இருக்கலாம், நிச்சயம் வந்து மத்த எல்லாம் இதுவரைக்கும் படித்தவர்கள் செய்ய முடியாத கூட செஞ்சு முடிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை உண்மையில அது நடந்ததுன்னா ரொம்ப பாராட்டுக்குரியது, வரவேற்க தகுந்தது. ஆனா இன்னைக்கு இந்த தெரிவு செய்திருக்கிறார்களே, இதற்கு இருக்கக்கூடிய பயத்தையும் சஞ்சலத்தையும் ஆதங்கத்தை தான் இங்க வெளிப்படுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறையில கல்வி அமைப்பே பிரச்சனையில் இருக்கு. கல்வி நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, அதை நெறிப்படுத்துவதில்லை. சாதியின் அடிப்படையில காசு கொடுத்து வைஸ் சான்சலர் உருவாக்குறதும் நிறைய ஆசிரியர்கள் நிர்வகிப்பதும் இருக்கிறது. இதை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களை போட வேண்டிய சூழல் இருக்கிறோம். பாடத்திட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. இவையற்றையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை அமைச்சருக்கு ஒரு டிகிரி படிச்சிருந்த, ஒரு நல்ல படிப்பு படித்திருந்தா நன்றா இருந்திருக்குமோ அப்படிதான் சொல்ற மொழிய இவங்க நிர்வாகத்தில் தப்பு பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு திறமை இல்லை என்று சொல்லவில்லை. திறமை இருக்கிறது, நிர்வாக திறமை இருக்கிறது. ஆனால் இந்த துறை என்பது வேறு. கல்வி அமைப்பே பிரச்சனையில இருக்குதுன்னு சொல்றீங்களே, இந்த கல்வி அமைப்பே பிரச்சனைக்கு உருவாகினது நீங்க சொன்ன மெத்த படித்த தலைவர்கள் அமைச்சராக இருந்ததுதான். தேவையில்லை. ஆனா இவங்க கிட்ட போய் சொன்னோம்னா என்ன நடக்கும்? குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு ரொம்ப அறிவாளி வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அறிவாளிகளை குழப்பம் பண்ணிருக்காங்க. இப்போ அதை விட அறிவாளிகள் வேணும்னு கூட எதிர்பார்க்கல சொல்லலாம். இல்ல, நம்ம அடிப்படை பிரச்சனையில வரலாம். இந்த விவாதத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் அமைச்சர் ஆகிறதுக்கு கல்வித்திறன் போதுமா அல்லது நிர்வாகத்திறன் போதுமான்ற ஒண்ணு. ஒரு கல்வியாளர் அப்படின்ற முறையில ஒரு முடிவெடுக்க எத்தனைதான் துணைவேந்தர்களோ நிர்வாகிகளோ அல்லது உயர் அதிகாரிகளோ இருந்தாலும் இறுதி முடிவை எடுக்க போறது ஒரு அமைச்சர். கொள்கை முடிவுகளை எடுக்கிறது. அதற்கு மேல அவர்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு பிரதமர் இருக்கிறாங்க, அமைச்சரவை இருக்கிறது. இருந்தாலும் கூட
ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனை கல்வி தகுதி தான் தீர்மானிக்குதா, கல்விக்கும் புத்தி கூர்மைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு, நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஒரு கல்வி தகுதி என்பது ஒருவருடைய புத்தி கூர்மையை தீர்மானிப்பது கிடையாது. ஒரு பல்கலைக்கழக ஒரு பட்டப்படிப்பு தான் ஒருத்தருடைய புத்தி கூர்மையை தீர்மானிக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு கட்டுமான தொழிலாளி அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிட்டு நாம் இங்கே சுவர் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கண்ணால் அளந்து 3000 கல்லு வேணும்னு கேட்கிறார், இத்தனை மண்ணு வேணும்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பிஇ படிச்ச சிவில் இன்ஜினியர் கிடையாது, அவர் கையில கால்குலேட்டர் கிடையாது. எனவே நாம் ஒருத்தர் படித்து பட்டம் பெற்றவர் தான் ஒரு இடத்துக்கு வரணும், அவர் வந்தாதான் புத்தி பயன்படுத்துவார்லாம் நாம சொல்ல வரல. ஆனால் இது மக்களுடைய கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி விட்ட 120 கோடியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் கிட்டத்தட்ட 80% மக்கள் இன்னும் உயர்கல்வியை எட்டி பார்க்கவில்லை. அரசாங்கத்தின் புள்ளிவிடும்படியே வெறும் 15% பேர் தான் எட்டி இருக்காங்க. அப்போ இந்த துறையில நாம மக்கள் சார்ந்து இந்த இஷ்யூஸை பத்தி பேசினவங்க இருக்கிறாங்களா? அப்போ இது பற்றிய கருத்து இருக்கிறதா? வந்த உடனே செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கும் பொழுது உடனடியாக கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள்ல துறை சார்ந்த அறிவு இருக்கிறதா? அதுல அவர்களுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்தாக இருக்கிறது? இப்ப யாரோ அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அட்வைஸ்க்கு கேரி அவுட் ஆகிறவங்களா இருந்துருவாங்களோ, இவங்களால் சரியாக ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் என்பது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இல்ல, கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பெரிய மற்ற மேதைகளை காட்டிலும் அரசியல்வாதிகள் புத்திசாலிகளாக தங்களை நிரூபிச்சிருக்காங்க. ஆமா, ஆனால் ஒரு யாரோ ஒரு அதிகாரி சொல்றாரு, இன்னொரு ஆலோசகர் சொல்றாருனால திசை திரும்பி விடுவாங்க, எடுப்பார் கைப்பிள்ளையாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி நம்ம மலினப்படுத்திட முடியுமா? இல்ல, அவர்கள் களத்தில் இறங்கி மக்களோட நின்று ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக போராடி அவர்கள் சிறைக்கு சென்று இருக்கலாம், அல்லது போராட்டங்களை பங்கெடுத்திருக்கலாம், அந்த கருத்து தெரிவித்திருக்கலாம். அப்போ ஒரு பிக்சட் ஐடியா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு பிக்சட் ஐடியா இல்லாத போது நீங்க நியூ லிபரல் அஜெண்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாமே தனியாரிடம் போய்கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல கல்வியும் சுகாதாரம் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்ப கல்வி ஒட்டுமொத்தமாக தனியாரிடம் போய்விடுவதை தடுக்கக்கூடிய திறன் சுகாதாரத்துக்கு ஒரு டாக்டரை அமைச்சரா போட்டிருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சரா. அதனால உங்களுக்கு அந்த விஷயத்துல எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. அதை பத்தி அதனால அவர் ஒரு டாக்டரை போட்டதுனால, அதாவதுங்க பிரதம மந்திரி மீதே நமக்கு பிரச்சனை இருக்கின்ற நேரத்துல இல்ல, நீங்க நம்பிக்கையோட தான் அனுப்பியாங்க. நீங்க நம்பிக்கை மந்திரி மீது பிரச்சனை இருந்து மக்கள்கிட்ட சொன்னீங்களா 9 சீட் கொடுத்திருக்காங்க. பிரதம மந்திரியே மிக தெளிவாக பிரதம மந்திரி பிரச்சனை டாக்டர் பிரதம மந்திரி மீது பிரச்சனை இருக்கும்போது ஸ்மிருதி ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரதம மந்திரி மீது பிரச்சனை இருக்கு, மக்கள் கிட்ட சொன்னாங்க. 130 இல்ல இல்ல, 37 இடத்துல தமிழ்நாட்டுல தோத்தீங்க. 130 சீட்ல பிரதம மந்திரிக்கு பிரச்சனை இருக்கு, 130 சீட்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் போட்டி போட்டீங்க, 9 சீட் கொடுத்திருக்கான். 543 சீட்ல 9 சீட் இருக்கிற நீங்க பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசுறீங்க. மக்கள் பாலிடிக்ஸ் பேசுறாரா என்ன பேசுறாரு? நீங்க தேர்தலை பத்தி பேசுவதாக நீங்க அரசியல் பேசுகிறீர்கள். நானும் பேச தயார். எப்படி முசாஃபர் நகரத்தில் கலவரத்தை உண்டு பண்ணி ஜட்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மோதலை உருவாக்கியது பேசுவதற்கு தயார். மண்டக்காடு கன்னியாகுமரியில் உருவாக்கி நம்ம திசை மாற்றுவது ராகவ், அதுதான் பிஜேபியோட நோக்கம். நிறுத்துறாங்க. இப்படி ராகவ் போன்றவர்கள் திசை திருப்பி கொண்டு போவார்கள். கல்வி பற்றி பேச மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான் ராகவுடைய திட்டம் அல்ல. திரு மன்மோகன் சிங் நிறைய பேர் கல்வி கற்க இந்த திசை மாற்றுவதிலிருந்து மக்கள் விழிப்போடு இருக்கக்கூடிய அறிவு வரும். அதனால நீங்களும் திசை மாற்ற முடியாது, அவரும் திசை மாற்ற முடியாது. நாம தொடர்ந்து பேசலாம். திரு மோடியினுடைய திட்டத்தை ராகவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க திசை மாற்றி என்னுடைய தலைவர் சொன்னதை நான் நிறைவேற்றல, நீங்களா நிறைவேற்றினீங்க. பாருங்க, அவர் தலைவர் மோடி கல்வியை பற்றி பேசாதே, கல்வியை பற்றி பேசாதேன்னு மோடி திரு ராகவன் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம், இல்ல கல்வி சார்ந்த பிரச்சனைகளையும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.